இன்னைக்கு ஒரு சூப்பரான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முந்தி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடும் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தகவல் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ நீங்கள் இந்த கினீன் மாஸ்டர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனில் எப்படி எடிட் பண்ணுறது, என்ன மாதிரி அதை மேக் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னோட விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோஸ், அதாவது ஃபோட்டோஸ் நம்ம எடிட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ்க்கு பேக்ரவுண்டில் நம்ம ஒரு சாங் கொடுப்போம். அந்த சாங்கு ஏற்ற மாதிரி டைட்டிங் பண்ணுவோம். அந்த சாங்குக்கு எல்லா டைட்டிங்கும் நம்ம தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன நம்ம டைட் பண்ணி எடுக்கணும், அதுக்கு நம்ம வேறு மாதிரி எஃபர்ட் கொடுக்கணும், வேறு மாதிரி நம்ம அதுக்கு டிசைன் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி சாங் வேணும், அந்த சாங்கு ஏற்ற மாதிரி டைட்டிங் வேணும் அப்படின்றது சிம்பிளாக நம்ம தெரிஞ்சு அதை நம்ம எடிட் பண்ண முடியும். அது எப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதாவது யூடியூப்புக்குள்ளே போங்களா. யூடியூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்மளோட யூடியூப் சேனலில், இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகேங்களா, நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதில் டைப் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, ஓகேங்க, ஸ்க்ரீன் எஃபர்ட் யூடியூப் சேனல் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறவங்க செய்யலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், அதாவது நம்ம ஒரு எஃபர்ட், அதாவது நம்ம ஒரு சாங்குக்கு எஃபர்ட் எடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்படி இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதில் தமிழ், ஓகேங்களா, தமிழ் சாங்னு டைப் பண்ணலாம், தமிழ் லவ்ன்றலாம், தமிழ் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்னா எந்த மாதிரி உங்களுக்கு சாங்குக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இது எந்த ஒரு காப்பி ரைட்டிங்கில் சும்மா டைரெக்டாக நம்ம போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் எடுத்த உடனே ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எழுத்தெல்லாம் அப்படியே வருது, பக்காவாக வந்துடுது. ஸோ இதை நம்ம இந்த வீடியோவை நம்ம டெவலப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அது டெவலப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ டெவலப் பண்ணி எடுக்கிறேன் இந்த வீடியோவை நான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டெவலப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நான் டெவலப் பண்ணி வச்சுங்க. இப்போ அதை எப்படி நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி காமிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்லாம் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம க்ரீன்லேயே டெவலப் பண்ணி எடுக்கலாம். இந்த க்ரீனில் டெவலப் பண்ணலாம். இந்த க்ரீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீனுக்குள்ளே நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்குரிய விஷயங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம அதாவது டெவலப் பண்ண வீடியோவுக்கு நான் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த கினீன் மாஸ்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா, எடுத்த மாதிரிலாம் உங்களுக்கு இப்போ இதில் நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோட்டோஸ் நான் எடிட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் எல்லா தேவைப்பட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் அதாவது எஃபர்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லா ஃபோட்டோஸுக்கும் எஃபர்ட் அதாவது ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது லான்சர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா மீடியோ அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அதாவது நம்ம டெவலப் பண்ண வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ண வீடியோ டவுன்லோடுன்றதுக்குள்ளே கிடக்கும். அதை நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கோ, அதாவது நீங்கள் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ தான், இந்த வீடியோ நான் ஆட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதில் ஆட் பண்ண வார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங் போடணுன்ற அவசியம் இல்லை, டைட்டிங் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதெல்லாம் நம்ம டைப் பண்ணணும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே இதில் டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதாவது ப்ளே பண்ணுறேன்னு சொன்னால்
இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் கார்டுக்கு அந்த பிளாக் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே க்ரோப் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு இது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைட்டிங் மட்டும் இதில் வரும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஃபுல்லாக சூன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சுக்கொள்ளுங்க. வச்சிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக செய்ய முடியும். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிற விஷயங்கள். அதாவது நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாக காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் வீடியோ கொஞ்சம் என்ன லென்த் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் குறிப்பிட்ட இதாக காட்டுறேன். இது சிம்பிளாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது அதிகமாக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிளான விஷயம். ஸோ இந்த பாருங்கள், பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியுங்க. ஓகே, பாய், see you.